வணக்கம் மாணவர்களே. அலகு 18 உயிரினங்களின் ஒருங்கமைவு என்ற பாடத்தலைப்பில் நாம இன்னைக்கு படிக்க போற அறிவியல் வகுப்பு திசுக்களை பத்தி பார்க்க போறோம். நிறைய செல்களினுடைய தொகுப்பு தான் திசு அப்படின்னு சொல்லுவோம். நிறைய திசுக்கள் இணைந்தது தான் ஒரு உறுப்புன்னு சொல்லுவோம். உறுப்புக்கள் இணைந்தது தான் ஒரு உறுப்பு மண்டலம்னு சொல்லுவோம். நிறைய உறுப்பு மண்டலங்கள் இணைந்தது தான் ஒரு உயிரினம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது திசுக்களை இரண்டு வகையாக பிரிக்கலாம். அதாவது எளிய திசுக்கள் மற்றும் கூட்டு திசுக்கள் அப்படின்னு ரெண்டா பிரிக்கலாம். எளிய திசுக்கள்னா என்ன அப்படின்னா, இந்த எளிய திசுக்கள் வந்து ஒரே மாதிரியா இருக்கும். அதாவது உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய செல்கள் எல்லாமே ஒரே மாதிரியா இருக்கும். அது வந்து எளிய திசுக்கள்னு சொல்லலாம். இப்ப இந்த எளிய திசுக்களுக்கு எடுத்துக்காட்டு என்ன சொல்லலாம் அப்படின்னா, என்ன சொல்லலாம்? சுரப்பி எபித்தீலியல் செல்கள் சொல்லலாம். கூட்டு திசுக்களுக்கு எடுத்துக்காட்டா என்ன சொல்லலாம் அப்படின்னா, அதாவது டெட் ஸ்கின், அதாவது வறட்சியான தோலில் உள்ள திசுக்கள் வந்து சொல்லலாம். இப்ப அடுத்ததாக திசுனா எளிய திசு, கூட்டு திசு அப்படின்ற வகை மட்டும் கிடையாது. திசுக்களினுடைய அமைப்பு மற்றும் பணியினை பொறுத்து திசுக்களை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 4 வகையான திசுக்களாக பிரிக்கலாம். என்னென்ன திசுக்கள் அப்படின்னு சொன்னோம்னா, ஜென்ரலா உடம்புல ஒவ்வொரு ஆர்கனும் இருக்கும். ஒவ்வொரு உறுப்பு மண்டலத்திலையும் 4 வகையான திசுக்கள் காணப்படும். அந்த திசுக்கள் என்னென்ன திசுக்கள்ன்றத பார்த்துருவோம். சரியா? இப்ப முதல்ல பார்க்கக்கூடியது சுரப்பி எபித்தீலியல் திசுக்கள். அதாவது எபித்தீலியல் திசுக்கள்னு சொன்னோம் இல்லையா? எபித்தீலியல் திசுக்கள் அதாவது உறையீட்டு திசுக்கள் அப்படின்னு சொல்லலாம். அதாவது சுரப்பு செல்கள்ல இருக்கக்கூடிய செல்கள். சரியா? இரண்டாவதா படம் தெரியுதா பாருங்க, தசை திசுக்கள். தசைனா மசில்ஸ்ல இருக்கக்கூடியது. பொதுவா தசைனாவே நம்ம தசைனால என்ன பயன்? அசைவு மற்றும் இடப்பெயர்ச்சி. அதாவது நம்ம மூமெண்ட்டுக்கும் இடப்பெயர்ச்சிக்கும் இந்த தசை திசுக்கள் தான் வந்து உதவி செய்யும். சரியா? மூன்றாவது ஒரு திசு இணைப்பு திசு. அதாவது உடலினுடைய பல்வேறு பாகங்களை இணைக்கும் திசு தான் இணைப்பு திசு. அதாவது இரத்த செல்கள். ரத்தம் தான் எந்த இடத்துல கட் பண்ணாலும் வெளியில வர்றது என்னது? ரத்தம் தான். அப்ப ரத்தம் தான் உடல் முழுக்க வந்து பாயுது இல்லையா? அதனால உடல் முழுக்க அனைத்து உறுப்புகளையும் இணைக்கக்கூடியது இந்த இரத்த திசுக்கள். இப்ப நீங்க ஸ்லைட்ல பார்த்துட்டு இருக்கிறது நரம்பு திசுக்கள். சரியா? இந்த நரம்பு திசுக்கள், நரம்புனாவே உங்களுக்கு தெரியும், அதாவது நரம்பு தூண்டல்களை கடத்தக்கூடிய திசுக்கள். மூளையில இருந்து உடலினுடைய அனைத்து பாகங்களுக்கும் என்னது? அதாவது அந்த எலக்ட்ரிக் இம்பல்ஸை கண்டக்ட் பண்ணக்கூடிய செல்கள் வந்து நரம்பு செல்கள். சரியா? இப்ப நம்ம பார்த்ததுல 4 வகையான திசுக்கள் பார்த்தோம். இப்ப நம்ம அடுத்ததா உறுப்புகளை பார்த்துருவோம். அதாவது மனிதனுடைய உடம்புல என்னென்ன உறுப்புகள்லாம் இருக்கு, இந்த உறுப்புகளுக்குள்ளார என்ன திசுவெல்லாம் இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த கனெக்டிவிட்டி நம்மளுக்கு தெரிஞ்சு போயிடும். அதாவது உறுப்புகள்னா என்ன அப்படின்னா, 2 அல்லது 2ற்கு மேற்பட்ட திசுக்கள் ஒன்றாக இணைந்து ஒரு உறுப்பை வந்து உருவாக்கும். ஒவ்வொரு உறுப்பும் ஒவ்வொரு குறிப்பிட்ட பணியினை செய்யும். எல்லா உறுப்பும் ஒரே ஃபங்க்ஷனை செய்யாது. சரியா? அப்ப உறுப்புகள்ன்றது நம்ம உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகள். சரியா? ஒவ்வொரு உறுப்புகளை பத்தியும் நம்ம இப்ப பார்க்க போறோம். ஒவ்வொரு உறுப்பும் ஒரு குறிப்பிட்ட பணியினை செய்யும். சரியா? ஸ்லைடுல பாருங்க, இரைப்பை. இந்த இரைப்பை எதற்கு பயன்படுது சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப நீங்க எல்லாரும் சாப்பிட்டுட்டீங்களா? வயிறு ஃபுல்லா இருக்கா? அப்ப வயிறு ஃபுல்லா இருக்கு அப்படின்னா உங்களுடைய ஸ்டொமக் வந்து நிறைஞ்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். அதாவது உங்களுடைய வயிறுல ஃபுட்டு நிறைஞ்சு காணப்படுது. அப்ப அதை தான் வந்து நம்ம என்னன்னு சொல்றோம்? இரைப்பை அப்படின்னு சொல்றோம். சரியா? இரைப்பை புரிஞ்சுக்கிட்டீங்களா? நம்மளால பார்க்க முடியாது, பட் நம்மளால ஃபீல் பண்ண முடியும். சாப்பிட்டோடனே நல்லா வந்து ஒரு தெம்பா இருப்போம் இல்லையா? அங்க இரைப்பை ஃபில் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். சரிங்களா? அடுத்தது கல்லீரல். கல்லீரல்னா தெரியும். கல்லீரல் வந்து பித்த நீரை சுரக்கக்கூடியது. அதாவது உணவு வந்து இப்ப நம்ம இரைப்பை பார்த்தோம். இரைப்பையில உணவு செரிக்கப்பட்டு இந்த பார்ட்லி டைஜஸ்டட் ஃபுட் அடுத்தது குடல்ல வந்து வெளியே வரும். வெளியே வரும் பொழுது 2 செரிமான சுரப்பிகள் காணப்படும்.
ஒன்று கல்லீரல், இன்னொன்று கணையம். சரியா? இந்த கல்லீரலும் கணையமும் இரண்டு செரிமான சுரப்பிகள், அதாவது அந்த நம்மளுடைய டைஜஸ்டிவ் ட்ராக்லையே தனித்தனியாக இருக்கும். பட் ஒன்றா வந்து விச் லீட்ஸ் இன்டு த டியோடினம். அந்த டியோடினம்ன்ற பகுதியில் அதனுடைய சுரப்பிகளை என்ன செய்யும்? சுரக்கும். இந்த லிவரும் பான்கிரியாட்டிக் ஜூஸும், அதாவது கல்லீரல்லேருந்து வரக்கூடிய பித்த நீரும் கணைய நீர்லேருந்து வரக்கூடிய கணைய நீரும் ஒன்றா சேர்ந்து விச் போஸ் இன்டு த டியோடினம், அதாவது குடலில் முதல் பாட்டு வந்து டியோடினம் சொல்லுவோம், அந்த இடத்துல வந்து கொட்டும். அப்போ கல்லீரல் வந்து எதை சுரக்குது? பித்த நீரை சுரக்கின்றது. சரியா? இந்த பைல் அப்படின்றதான் பித்த நீர்னு சொல்லுவோம். இந்த பித்த நீருக்கு இன்னொரு டெஃபினேஷன் கொடுக்கலாம், அதாவது கொழுப்பை செரிக்கும். நம்ம சாப்பிட்ற சாப்பாடில் the food that we take contains all the nutrients, எல்லாமே சேர்ந்து உள்ளுக்குள்ளார போயிடும். சரியா? இப்போ சத்து பொருட்கள்னு பார்த்தா கார்போஹைட்ரேட்ஸ், ப்ரோட்டீன்ஸு, ஃபேட்டு எல்லாமே கலந்து நம்ம சாப்பிட்ருவோம். ஆனால் கலந்து சாப்பிட்டாலும் டைஜஷன் உள்ளுக்குள்ளார தனித்தனியாக நடக்கும். அதில் எஸ்பெஷலி ஃபேட் அப்படின்றது வந்து தனியாக வந்து டைஜஷன் ஆகும். இந்த ஃபேட்டை செரிக்கிறதுக்கு என்ன பயன்படுதுன்னா பைல் தான் பயன்படுது. இந்த பைலை செக்ரீட் பண்ணக்கூடியது லிவர், அதாவது கல்லீரல். சரியா? இந்த கல்லீரல் வந்து பித்த நீரை சுரக்கும், பித்த நீர் வந்து கொழுப்பை செரிக்கும். சரிங்களா? இப்போ அடுத்த என்ன உறுப்புன்னு பார்க்கலாமா? எஸ், கணையம். கணையத்தை பற்றி நீங்கள் நிறையா கேள்விப்பட்டிருப்பீங்க. கணையத்தில் வந்து இரண்டு வகையான கிளான்ஸ் இருக்கு உள்ள. சரியா? அதாவது இட் ஹாஸ் போத் எக்ஸோக்ரைன் அண்ட் எண்டோக்ரைன் கிளான்ஸ். சரியா? எக்ஸோக்ரைன் அப்படின்றது நாளமுள்ள சுரப்பி. சரியா? இது வந்து என்சைம்ஸை மட்டும்தான் செக்ரேட் பண்ணும். சரியா? அடுத்தது எண்டோக்ரைன் கிளான்ஸ், அதாவது எக்ஸோக்ரைனும் எண்டோக்ரைனும் ரெண்டு சேர்ந்து ஒன்றாவே கணையத்துக்குள்ளார செக்ரேட் ஆகும். சரியா? நொதிகளையும் சுரக்குது, ஹார்மோன்களையும் சுரக்குது. எண்டோக்ரைன் கிளான்ஸ் ஹார்மோன்களையும் சுரக்கும். ரெண்டுமே சுரக்கிறதுனால இந்த கணையத்தை வந்து என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னாக்கோ, கணையத்தை வந்து டியூயல் கிளாண்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்த கணையத்தை பற்றியெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிறணும், கேட்டால் சொல்ல தெரியணும். சரியா? இதுவும் நம்ம டைஜஸ்டிவ் ட்ராக்ல இருக்கக்கூடிய ஒரு உறுப்பு. இப்போ அடுத்த ஸ்லைட் பாருங்க, மண்ணீரல். மண்ணீரலும் இதுவும் வந்து க்ளோஸ்லி ரிலேட்டட் வித் எது? லிவரோட அசோசியேட் ஆனது. அடுத்தது நுரையீரல். நுரையீரல் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். நுரையீரலில் தான் நம்ம சுவாசிக்கக்கூடிய காற்று, அதாவது ஆக்சிஜன் உள்ளுக்குள்ளே போயிட்டு கார்பன் டை ஆக்சைடு வெளியே விடுது. சரியா? இப்போ பொதுவாக பிளட்டு வந்து எந்த இடத்துல பியூரிஃபை பண்ணுது அப்படின்னு சொல்லி கேட்டால் டக்குன்னு நம்ம என்ன சொல்லுவோம்? ஹார்ட்டுன்னு தான் சொல்லுவோம். பட் ஹார்ட் கிடையாது. ஹார்ட் இஸ் ஒன்லி த பம்பிங் ஆர்கன். சரியா? பியூரிஃபிகேஷன் அக்கர்ஸ் ஒன்லி இன் லங்ஸ். லங்ஸில் தான் வந்து காற்று வந்து சுத்தப்படுத்தப்படுது. அதனால் பிளட்டும் வந்து சுத்தப்படுத்தப்படக்கூடிய இடம் வந்து லங்ஸ் தான். இது வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்லேயே கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின் தான். சரியா? பியூரிஃபிகேஷன் அக்கர்ஸ் ஒன்லி இன் டேஷ்ன்னு கேட்பாங்க. லங்ஸா ஹார்ட்டான்னு கேட்பாங்க. ஹார்ட் சொல்லக்கூடாது, லங்ஸு தான் சொல்லணும். சரியா? இப்போ லங்ஸ், அதாவது ஹார்ட் வந்து ஒரு பம்பிங் ஆர்கன் தான், அழுத்தும் உறுப்பு தான். சரியா? நுரையீரலில் தான் அது வந்து காற்று சுத்தப்படுத்தப்படுகிறது. நுரையீரலை பற்றியும் நீங்கள் நிறைய தெரிஞ்சிருப்பீங்க. இது மாடல்லாம் நிறைய செஞ்சுட்டும் வந்திருப்பீங்க ஸ்கூலுக்கு, இல்லையா? அழகாக செய்யலாம் இந்த நுரையீரலுடைய மாடல், இல்லையா? அடுத்து பாருங்க, இந்த ஆர்கன் என்னன்னு பாருங்க. எஸ், மூளை. மூளை தான் வந்து மனித உடலில் இருக்கக்கூடிய அத்தனை உறுப்புகளையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடியது, இயக்கக்கூடியது. சரியா? இப்போ நம்மளுக்கு பசின்ற ஒரு உணர்வு, தூக்கம்ன்ற ஒரு உணர்வு, தண்ணி குடிக்கணுன்ற உணர்வு, எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணக்கூடியது மூளை தான். சரியா? மூளை வந்து எலக்ட்ரிக் சிக்னல்ஸ் எல்லாத்தையும் பாஸ் பண்ணக்கூடியது. சரிங்களா? இப்போ அடுத்த பார்ட் பாருங்க, இதயம். இதயம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். இதயம் வந்து என்னது? 4 அறைகளை கொண்டது, 2 ஆரிக்கிள் 2 வென்ட்ரிக்கிள்னு சொல்லியிருக்கோம். இதயம் ஏற்கனவே இப்போ தான் நான் சொன்னேன், இதயம் வந்து அழுத்தும் உறுப்பாக செயல்படுகிறது. அதாவது இதயத்துக்குள்ளார எப்படின்னாக்கோ 2 சேனல் மாதிரி, ஒரு சைடு ஃபுல்லாக நல்ல ரத்தம், ஒரு சைடு ஃபுல்லாக கெட்ட ரத்தம் போகும். சரியா? அப்போ தேர் இஸ் நோ மிக்சேஷன் ஆஃப் பிளட். 2 பிளட்டும் உள்ளுக்குள்ளார கலக்கவே கலக்காது. சரியா? இதயம் வந்து என்ன செய்யும்? 2 பிளட்டை தனித்தனியாக உடலினுடைய அனைத்து பாகங்களுக்கும் எடுத்து செல்லக்கூடிய வேலையை செய்யுது. சரியா? அடுத்தது பாருங்க, சிறுநீரகங்கள்.
சிறுநீரகங்கள் அப்படின்றது நம்ம சாப்பிட்ற சாப்பாடுல இருந்து தண்ணியில இருந்து எல்லாத்தையுமே சுத்தப்படுத்தி கழிவுப் பொருட்களை வெளியில எடுத்து சரியா சிறுநீராக வெளியேற்றும் உறுப்பு தான் வந்து சிறுநீரகம் அப்படின்னு சொல்றோம். இது வந்து அவரை வடிவத்துல காணப்படும். இப்ப நீங்க என்ன பாக்குறீங்க சொல்லுங்க? எஸ், கண். சரியா, கண் அப்படின்றது முக்கியமான உறுப்பு. சரியா, கண்ணு போல அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, கண்ணுன்றது மிக முக்கியமான பார்வை புலனுறுப்பு. கண்ணுன்றது முக்கியமான பார்வை புலனுறுப்பு. சரியா, கண்ணு இல்லைன்னா இன்னைக்கு நம்மளால வாழவே முடியாது. சரியா, இப்ப நம்ம நிறைய உறுப்புகள் பார்த்தோம். இது தவிர என்ன நிறைய உறுப்புகள் இருக்கு உங்களுக்கே தெரியுது. ஒவ்வொரு உறுப்புமே வந்து ஒவ்வொரு குறிப்பிட்ட பணியினை செய்யுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா. இப்ப இந்த உறுப்புகளுக்கும் இதுக்கு முன்னாடி திசுக்கள் படிச்சோம் இல்லையா, அந்த திசுக்களுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு பார்த்தா பெரும்பாலான உறுப்புகள் சரியா இந்த 4 திசுக்களால் ஆனவை. 4 திசுக்கள் சொன்னோம் இல்லையா, என்னென்ன திசுக்கள்? சுரப்பி எபித்தீலியல் திசுக்கள், தசை திசுக்கள், இணைப்பு திசுக்கள், நரம்பு திசுக்கள். இந்த 4 திசுக்களும் பெரும்பாலான உறுப்புகள்ல இருக்கும். சில உறுப்புகள்ல மட்டும் இந்த சுரப்பி எபித்தீலியல் திசு மட்டும் இருக்காது. சரியா, இப்ப ஒரு உதாரணமா நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு குடல் எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்க. இப்ப குடல்ல என்னென்னலாம் திசுக்கள் உள்ளுக்குள்ள இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்குவோம். சரியா, அப்பதான் நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதாவது திசுக்கள் எப்படி ஒவ்வொரு உறுப்புக்குள்ளேயும் இருக்கு அப்படின்ற ஒரு ஐடியா கிடைக்கும். சரியா, இப்ப குடலை எடுத்துக்கிறோம். குடலினுடைய உட்புற சுவர்ல சரியா குடலினுடைய உட்புறத்துல சுவர்ல சுரப்பி எபித்தீலியல் திசுக்கள் காணப்படுகின்றது. இந்த சுரப்பி எபித்தீலியல் திசுக்கள் என்ன செய்யும் அப்படின்னு கேட்டா, அதாவது நொதிகளை சுரக்கும், அப்புறம் சத்து பொருட்களையும் என்ன பண்ணுது, உறிஞ்சுறதுக்கு பயன்படுது. சுரப்பி எபித்தீலியல் திசுக்கள். சுரப்பின்ற வேர்டே நம்மளுக்கு மீனிங்கை கொடுத்துருது. சரியா, நொதிகளை சுரக்க. ரெண்டாவதாக தசை திசு. அதாவது இந்த சுரப்பி எபித்தீலியல் திசுக்களுக்கு மேல படர்ந்துள்ள திசுக்கள் வந்து தசை திசுக்கள் அப்படின்னு சொல்றோம். இந்த தசை திசுக்கள் என்ன செய்யும் அப்படின்னு கேட்டா, இப்ப நம்ம சாப்பிட்ட உணவு போய் எங்க பையில வந்து சேகரம் அடைஞ்சிருக்கும், எங்க இறைப்பையில. ஒரு உணவுக்கூழ் அலை இயக்கத்தின் மூலமாக, அலை இயக்கம் அப்படின்றது இட் இஸ் கால்டு பெரிஸ்டால்டிக் மூமெண்ட். ஒரு உணவுக்கூழ் அலை இயக்கம், அதாவது சுருங்கி உள்ளுக்குள்ளார குடல் வந்து சுருங்கி விரிகிறதுனா அந்த இயக்கத்திற்கு பேரு பெரிஸ்டால்டிக் மூமெண்ட்னு சொல்லுவோம். உணவுக்கூழ் அலை இயக்கம். அந்த இயக்கத்தின் மூலமாக இந்த இறைப்பையில இருக்கக்கூடிய உணவை கீழே குடலுக்கு என்னது கீழே தள்ளி விடுது. அப்பதானே உணவு வந்து நகண்டு அடுத்து குடல் வழியாக போக முடியும் இல்லையா. ஸோ இதை செய்யக்கூடிய உறுப்பு எது அப்படின்னு என்ன திசு அப்படின்னு கேட்டாக்கோ தசை திசுக்கள். அடுத்ததாக இரத்த திசுக்கள். இந்த இரத்த திசுக்கள் என்ன செய்யும் அப்படின்னா, குடல்ல உள்ளுக்குள்ளார பாயும் போது உள்ளுக்குள்ளார, அதாவது இந்த குடல் வந்து என்ன செஞ்சிருக்குன்னா செரிச்சு ஊட்டச்சத்துக்களை ஃபுல்லா உறிஞ்சி வச்சிருக்கும். இந்த உறிஞ்சப்பட்ட ஊட்டச்சத்துக்களை இந்த இரத்தங்கள் பெற்றுக்கொண்டு உடலினுடைய அனைத்து பகுதிகளுக்கும் செலுத்துகிறது. சரியா, அப்ப அதனாலதான் அனைத்து பகுதிகளுக்கும் எடுத்துட்டு போறதுனாலதான் இதை வந்து இணைப்பு திசுன்னு சொல்றோம். இரத்த திசுவை வந்து இணைப்பு திசு அப்படின்னு சொல்றோம். அடுத்தது நரம்பு திசு. இந்த நரம்பு திசு வந்து என்ன செய்யுது, அதாவது குடலை மூளையோட இணைக்குது. அதாவது குடல்ல என்னெல்லாம் வந்து இம்பல்ஸ் ஏற்படுதோ எல்லாத்தையும் மூளையோட இணைத்து, மூளை வந்து என்ன கட்டளை இடுகிறதோ அந்த கட்டளையை குடலுக்கு அனுப்புது. இப்ப ஒரு பசி மாதிரி நம்மளுக்கு வருது அப்படின்னா அந்த பசின்ற உணர்வு வந்து மூளை தான் வந்து நம்மளுக்கு உணர்த்துது, குடலுக்கு உணர்த்துது. சரியா, உனக்கு பசிக்குது, சரியா, உனக்கு வந்து வயிறு சரியில்லை, சரியா, உனக்கு இப்ப பசி இல்லை. இந்த மாதிரி உணர்வுகளை வந்து என்ன பண்ணுது, மூளை வந்து நம்மளுக்கு நரம்பு திசு மூலமாக குடலுக்கு அனுப்புகிறது. சரிங்களா, இப்ப நம்ம பார்த்த எல்லாமே வந்து, அதாவது திசுக்கள் பார்த்தோம், என்னென்ன வகையான திசுக்கள்னு பார்த்தோம், உறுப்புகள் பார்த்தோம். இந்த உறுப்புகள்ல என்ன மாதிரியான திசுக்கள்லாம் வந்து இடம் பெற்றிருக்கின்றன அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். சரிங்களா, இப்ப அடுத்ததா நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான பகுதி கண். சரிங்களா, கண்ணுன்ற ஒரு உறுப்பை பத்தி இந்த பாடத்துல பார்க்க போறோம். சரிங்களா,
கண் இதுக்கு முன்னாடி லோயர் கிளாஸஸ்ல எல்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க இல்லையா? அதாவது கண் வந்து படம் வரைஞ்சிருப்பீங்க சரிங்களா, பார்ட்ஸ் மார்க் பண்ணியிருப்பீங்க சரியா, நல்ல வட்டமாக அழகாக வரைஞ்சிட்டு நல்லா இருக்கா அப்படின்னு போட்டு போட்டு பார்ப்போம். எளிதில் வரையக்கூடிய ஒரு படமாக வந்து கண் இருக்கும் இல்லையா? இப்போ கண் வந்து பார்வை புலனுறுப்பு அப்படின்னு சொல்கிறோம். புலனுறுப்புன்னு சொல்லும் போதே நம்ம உடம்புல 5 வகையான புலனுறுப்புகள் காணப்படுகின்றன. கண், மூக்கு, நாக்கு, செவி, அப்புறம் வேற என்ன? எஸ் கரெக்ட், தோல் சரியா. there are 5 sense organs isn't it? என்னென்னு சொன்னால் ஐஸு, நோஸு, டங்கு, இயர்ஸ் அண்டு ஸ்கின் சரியா. இந்த கண் அப்படின் போது கண் வந்து இட் இஸ் அ ஆர்கன் ஆஃப் சைட், அதாவது பார்ப்பதற்கு பயன்படுகின்றது கண் சரிங்களா. அடுத்தது மூக்கு அப்படின் போது சென்ஸ் ஆஃப் ஸ்மெல், அதாவது நுகர்வதற்கு. நல்ல வாசம், வீட்டில் சமைக்கிறாங்க அப்படின்னா நம்மளால நல்ல வாசம் வந்து தெரியுது இல்லையா, அம்மா என்ன சமைச்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்றத நம்ம உடனே கண்டுபிடிச்சிருவோம். அப்போ நம்மளுக்கு சென்ஸ் ஆஃப் ஸ்மெல் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதுவும் ஒரு சென்சரி ஆர்கன் தான் சரியா. அடுத்தது நாக்கு. நாக்குன்றது என்ன அப்படின்னா நாக்கில் டேஸ்ட் பட்ஸ் இருக்குது, அதாவது கசப்பா, இனிப்பா, புளிப்பா, துவர்ப்பா அப்படின்ற பார்க்கக்கூடிய டேஸ்ட் பட்ஸ் நாக்கில் இருக்குது. இட் இஸ் இது என்ன சொல்லலாம், ஆர்கன் ஆஃப் டேஸ்ட் அப்படின்னு சொல்லலாம் சரியா. அதாவது டேஸ்ட்டை உணரக்கூடிய ஒரு உறுப்பு. அடுத்ததாக காது சரியா, ஆர்கன் ஆஃப் ஹியரிங், அதாவது கேட்கக்கூடிய உறுப்பு. காது வந்து கேட்கணும் இல்லையா, கேட்கக்கூடிய ஒரு உறுப்பு. அடுத்தது தோல், ஆர்கன் ஆஃப் என்ன, டச் சரியா, அதாவது சென்ஸ் ஆஃப் டச். நம்ம தொட்டோம்னாக்கோ டக்குன்னு நம்ம மூளை வந்து ஃபீல் பண்ணிடும், நம்மளை யாரோ தொடுறாங்க, குத்துறாங்க, சுடுது சரியா, சில்லுன்னு இருக்கு, இந்த மாதிரி உணர்வுகளை நம்மளுக்கு ஃபீல் பண்ண வைக்கிறது சரிங்களா. அப்போ நம்ம புலனுறுப்புகள்லையே 5 வகையான புலனுறுப்புகள் இருக்கு. இந்த புலனுறுப்புகளில் மிக மிக முக்கியமான புலனுறுப்பு என்னது அப்படின்னு கேட்டால் கண். ஏன்னா கண் அப்படின்றது வந்து ஒரு சிக்கலான ஒரு புலனுறுப்பு. கண்ணுன்றது ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு இது மட்டும் கிடையாது, பார்த்த உடனே நம்மளுக்கு கண் 2 கண் இருக்குது அப்படின்னு மட்டும்தான் தெரியும். கண்ணுக்குள்ளார நிறைய பாகங்கள் இருக்குது, அது ஒன்று ஒவ்வொரு பணியினை செய்யக்கூடியவையாக இருக்கும் சரியா. இப்போ இந்த கண்ணுக்கும் நம்ம திசுக்களுக்கும் இந்த உறுப்புகளுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்பீங்க. இப்போ எப்படி குடல்ல என்னென்ன திசுக்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி கண்ணில் என்னென்ன திசுக்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இதில் சுரப்பி எபித்தீலியல் திசுக்கள் இருக்காது. அதற்கு பதிலாக தசை திசுக்கள் இருக்கும், இரத்த திசுக்கள் இருக்கும், நரம்பு திசுக்கள் இருக்கும். இந்த 3 திசுக்களும் இணைந்து தான் கண் அப்படின்ற ஒரு அமைப்பை உருவாக்குது சரியா. அடுத்தது பொதுவாக கண்ணுடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, கண்ணு வந்து டக்குன்னு சொன்னோன்னே என்ன சொல்லுவோம், பார்க்கறதுக்கு பயன்படுது, நம்மளுக்கு சினிமா பார்க்க, பாடங்களை படிக்கிறதுக்கு, அப்போ பார்க்கறதுக்கு சரியா, கண்ணு வந்து பார்க்கறதுக்கு பயன்படுது. அடுத்ததான் வேற என்ன சொல்லலாம், நிறங்களை பிரித்தெறிவதற்கு, நிறங்களை பிரித்தெறிவதற்கு அப்படின் போதே அந்த பாயிண்ட்லேயே என்ன வந்துடுது அப்படின்னா, இப்போ பிளாக் அண்ட் ஒயிட்ல டிவி பார்க்குறோம், கலர்லையும் டிவி பார்க்குறோம், கலர் டிவியும் பார்க்குறோம். நம்மளுக்கு தெரியும் இது பிளாக் அண்ட் ஒயிட் டிவி, இது கலர் டிவி அப்படின்றது தெரியும். நம்ம கலரை தான் ரொம்ப விரும்பி பார்ப்போம் இல்லையா. நீங்களாம் அப்படி தானே, கலர் டிவி தானே பார்ப்பீங்க, பிளாக் அண்ட் ஒயிட்டில் பார்க்க மாட்டீங்க. இப்போ கண்ணினுடைய வெளித்திரையில் பார்த்தீங்கன்னா குச்சி செல்கள், கூம்பு செல்கள் அப்படின்னு 2 வகையான செல்லு வந்து காணப்படுது சரியா. குச்சி செல்கள், கூம்பு செல்கள். குச்சி செல்கள் வந்து பார்க்கறதுக்கும், கூம்பு செல்கள் வந்து நிறங்களை பிரித்து பார்ப்பதற்கும் பயன்படுகின்றது சரிங்களா. அதனால நம்மளால என்ன பண்ண முடியும், 10 to 12 மில்லியன் நிறங்களை வந்து பிரித்து பார்க்க முடியும் சரியா. அடுத்ததாக மனித கண் வந்து மனிதனுடைய உயிர் கடிகாரத்தை பேணுகின்றது. அப்ப மனிதனுடைய உயிர் கடிகாரம் வந்து எது, கண்ணு. கண்ணை வச்சே உயிர் போயிருச்சா உயிர் இருக்குதா அப்படின்றத ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் சரியா. அடுத்தது மனிதனுடைய கண்ணானது ஒரு கேமரா மாதிரி செயல்படுது. இப்ப கேமரால என்னென்ன பகுதிகள் இருக்கும், லென்ஸ் இருக்கும், பின்னாடி வெளித்திரை இருக்கும், முன்னாடி பொருள் இருக்கும். இதே மாதிரி மனிதனுடைய கண்ணுலையும் 3 பகுதிகள் வந்து காணப்படுது. லென்ஸ் இருக்கும், பின்னாடி வெளித்திரை இருக்கும், முன்னாடி நம்ம என்ன பொருளை பார்க்குறோமோ அந்த பொருள் இருக்கும் இல்லையா. ஸோ இட் ஆக்ட்ஸ் லைக் அ கேமரா சரியா. கேமரா மாதிரியே நம்ம மனித கண் வந்து செயல்படுது. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்குது கண்ணினுடைய அமைப்பு. இந்த கண்ணுடைய படத்தை நீங்கள் நல்ல ஒரு பேப்பர் எடுத்து வரைஞ்சிட்டு, பேப்பர்லேயோ நோட்லேயோ வரைஞ்சி
நம்ம சொல்லக்கூடிய பார்ட்ஸ் எல்லாம் என்னென்ன வருது, பாகங்கள் என்னென்ன வருது அப்படின்றத நீங்கள் குறித்து பழகணும். சரியா? இப்போ நம்ம கண்ணை பற்றி பார்க்க போகிறோம். கண்ணின் அமைப்பு. கண் அப்படின்றது என்ன வடிவத்தில் இருக்கும்? கோள வடிவத்தில் இருக்கும். சரியா? கண் வந்து என்ன செய்யும் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட பணியினை செய்து என்னதுன்னா பார்க்கறது அப்படின்ற ஒரு பணியினை செய்கின்றது. இப்போ கண்ணை வந்து 2 பிரிவாக பிரிக்கிறாங்க. அதாவது கண்ணினுடைய புற அமைப்பு, கண்ணினுடைய உள்ளமைப்பு அப்படின்னு பிரிக்கிறோம். இப்போ கண்ணினுடைய புற அமைப்பு, புறம்னாவே வெளியில். சரியா? வெளியே என்னென்ன பாகங்கள்லாம் இருக்குது அப்படின்னா ஸ்கெலிரா, கன்ஜங்டிவா, கார்னியா, ஐரிஸ், கண்பாவை அப்படின்னு 5 பகுதிகள் காணப்படுது. சரியா? இந்த ஸ்கெலிராவை வெளிப்படலம்னு சொல்கிறோம். அடுத்து கன்ஜங்டிவான்றது உள்ளுக்குள்ள இருக்க ஒரு சவ்வு, கார்னியான்றது வெளி வெண்படலம். சரியா? ஐரிஸ்ன்றது கருவெளி, கண்பாவை நம்மளுக்கு தெரியும். இப்போ ஒவ்வொரு பகுதிகளாக நம்ம பார்க்கலாம். கண்ணினுடைய புறமைப்பில் ஃபர்ஸ்ட் வரக்கூடிய பகுதி ஸ்கெலிரா. ஸ்கெலிரானா என்ன அப்படின்னா கண்ணுக்கு வெளியில் இப்போ நம்ம பார்த்தோன்னே வெளியில் தெரியுது இல்லையா, வெள்ளையாக இருக்கக்கூடிய பகுதி. இது வந்து ஒரு தடித்த தசையிலான ஆனக்கூடிய ஒரு பகுதி. இது என்ன செய்யும் அப்படின்னா கண்ணினுடைய உள்ளுறுப்புகள் எல்லாத்தையுமே பாதுகாக்கக்கூடிய ஒரு பகுதி. இதுக்கு பேர் வெளிப்படலம் அப்படின்னு சொல்லலாம். சரியா? 2வது கன்ஜங்டிவா. கன்ஜங்டிவானா என்ன அப்படின்னா அதாவது இந்த ஸ்கெலிராவுக்கு வெளியாக வெளிப்படலம் பார்த்தோம் இல்லையா, இதுக்கு வெளியாக இருக்கக்கூடிய ஒரு மெல்லிய ஒளி ஊடுருவக்கூடிய ஒரு சவ்வு. சரியா? ஒரு லேசான ஒரு ஜவ்வு. இந்த சவ்வுல என்ன செய்யும் அப்படின்னு கேட்டால் ஒரு திரவம் வந்து சுரக்கும். சிறிய அளவில் கொஞ்சம் கோளையும் சுரக்கும். அப்போ சிறிய அளவில் கோளையும் சுரக்கும், கண்ணீர் நம்மளுக்கு வருது இல்லையா கண்ணீர், அதையும் சுரக்கும். சரியா? இது என்ன செய்யுது, நம்ம கண்ணை வந்து ஈரப்பதமாக வச்சுக்கிறதுக்கு உதவுது. இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குறது கன்ஜங்டிவா. சரியா? அடுத்தது 3வது பகுதி கார்னியா, அதாவது விழி வெண்படலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் கன்ஜங்டிவா மாதிரியே ஒரு உரை தான். சரியா? ஒரு மெல்லிய உரை தான். ஆனால் இது எதுக்கு மேலே அமைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டால் அடுத்ததான் நம்ம சொல்ல போகிறோம் இல்லையா, ஐரிஸ் கண் பாவை. இந்த 2 பகுதிகளுக்கும் மேலே இருக்கக்கூடிய ஒரு மெல்லிய உரை தான் வந்து என்னன்னு சொல்கிறோம், கார்னியா அப்படின்னு சொல்கிறோம். இந்த கார்னியா எதுக்கு பயன்படுது அப்படின்னா வெளியிலேருந்து வரக்கூடிய ஒளி கதிர்களை விலகலடை. இப்போ நேராக வந்துச்சுன்னு வச்சுக்கோமே, லென்ஸில் பட்டு நேராகவே போச்சுன்னா ஒரு இடத்துல பிம்பம் வந்து குவிக்கப்படாது. கொஞ்சம் விலகல் அடைஞ்சாதான் ஒரு இடத்துல வந்து எல்லாமே குவிக்கப்படும் இல்லையா? அப்போ அந்த ஒளியை வந்து விலகலடைய செய்வதற்கு, அதாவது அதனுடைய பாதையை விட்டு கொஞ்சம் விலகுனாதான் அப்புறம் ஒன்னோட ஒன்று முட்டி ஒரு இடத்துல வந்து சேரும் இல்லையா? அப்போ ஒளியை விலகலடைய செய்வதற்கு இந்த கார்னியா அப்படின்ற படலம் வந்து உதவுது. சரியா? அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய பகுதி ஐரிஸ். ஐரிஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா கருவெளி. இந்த ஐரிஸ்ன்றது ஒரு என்ன அப்படின்னா ஒரு நிறமிகால் ஆன ஒரு திசு படலம். சரியா? இது என்ன செய்யும் அப்படின்னா வெளியிலிருந்து வரக்கூடிய ஒளியினுடைய அளவுக்கு ஏற்ப கண் பாவையை கட்டுப்படுத்தும். அடுத்துதான் கண் பாவை பார்க்க போறோம். கண் பாவை தான் ரொம்ப முக்கியமான உறுப்பு. சரியா? அந்த நம்ம கண்ணுக்குள்ளார அந்த கருப்புக்குள்ளார ஒரு டாட் மாதிரி தெரியுது இல்லையா, அதான் கண் பாவை. அந்த கண் பாவையை கட்டுப்படுத்தக்கூடிய வேலையை இந்த ஐரிஸ் செய்யும். கண் பாவை வெளியிலிருந்து வரக்கூடிய ஒளியினுடைய அளவுக்கு ஏற்ப அந்த கண் பாவையை அது கட்டுப்படுத்தும். சரியா? இப்போ ஐரிஸ் நீங்க பாக்குறீங்க. அடுத்தது பாருங்க கண் பாவை. கண் பாவைன்றது கருவெளியில நடுவுல தெரியக்கூடிய ஒரு சிறிய புள்ளி மாதிரி இருக்கக்கூடிய பள்ளம், அதுதான் கண் பாவை. இந்த கண் பாவை வழியாக தான் வெளியில இருந்து ஒளி என்ன பண்ணும், ஊடுருவி உள்ளுக்குள்ளார போய் வெளித்திரையில வந்து விழுகும். சரியா? ஸோ தீஸ் ஆர் all the external organs of the என்னது ஐ, அதாவது கண்ணினுடைய வெளிப்புறத்துல பார்க்கக்கூடிய உறுப்புகள். சரியா? இப்ப அடுத்தது பார்க்கறது கண்ணினுடைய உள்ளமைப்பு. கண்ணுடைய உள்ளமைப்பு அப்படின்னாவே இப்ப கிட்டத்தட்ட முக்காவாசி எல்லாமே வந்து சொல்லிட்டோம். இப்போ உள்ளுக்குள்ள முக்கியமான உறுப்பு பார்க்கறதுக்கு என்ன வேணும் அப்படின்றத பத்தி மட்டும் பார்க்க போறோம். அப்ப ஃபர்ஸ்ட் வந்து லென்ஸ் இருக்கணும், ஸ்கிரீன் இருக்கணும் இல்லையா? அப்புறம் அந்த விழுந்ததை நம்ம வந்து மூளைக்கு சிக்னல் எடுத்துட்டு போகணும். இந்த 3 உறுப்பு தான் முக்கியமான உறுப்பு. அப்ப என்னென்னலாம் கண்ணினுடைய உள்ளமைப்புல இருக்கு அப்படின்னு பார்த்தா லென்ஸ் இருக்கு, விழித்திரை இருக்கு, பார்வை நரம்பு இருக்கு, ஆக்வஸ் திரவம் இருக்கு, விட்ரியல் திரவம் இருக்கு. அதாவது கண்ணுக்குள்ளார திரவம் இருக்கு. சரியா? 2 திரவம் இருக்கு, ஆக்வஸ் திரவம், விட்ரியல் திரவம். முன் கண்ணறை திரவம், பின் கண்ணறை திரவம் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப இதை ஒன்னொன்னா நம்ம பார்க்க போறோம். சரியா? ஃபர்ஸ்ட் பாருங்க லென்ஸ்.
லென்ஸுன்றது என்ன அப்படின்னா, லென்ஸ்னாவே நம்ம லென்ஸ் பொதுவாக எதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க? வச்சு எல்லாரும் விளையாடுவோம். என்ன அப்படின்னாக்கா சன்லேருந்து வரக்கூடிய லைட்டை ஊடுருவி உள்ளுக்குள்ளார பார்க்கறதுக்கு தான். அப்போ இது வந்து ஒளி ஊடுருவக்கூடியது தான் லென்ஸு. இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா பைகான்கேவ், அதாவது இருபுறமும் குவிந்து காணப்படும். இருபுறமும் குவிந்து காணப்படும். இந்த லென்ஸினுடைய அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா தன்னுடைய அமைப்பை தானே மாற்றி அமைத்து கொள்ளும் திறனை பெற்று காணப்படும். அதாவது பக்கத்தில் பார்த்தோம்னா கொஞ்சம் குவிஞ்சு இருக்கும், தூரத்தில் இருக்கிறத பார்த்தோம்னாக்கோ கொஞ்சம் நீளமாயிரும். சரியா? அப்போ இந்த லென்ஸினுடைய அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு இல்லையா, குறுகிறது நீள்றது, இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் வந்து தானாகவே அது வந்து சரி பண்ணிக்கிறோம். சரியா? அப்புறம் இன்னொன்று லென்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, ஏற்கனவே நம்ம மேலே கார்னியா பார்த்தோம் இல்லையா, கார்னியா தான் என்ன செய்யும், வெளியிலேருந்து வரக்கூடிய ஒளியை என்ன பண்ணும், உள்ளுக்குள்ளார ஊடுருவி வரும்போது விலகல் அடைய செய்யும். அப்போ லென்ஸும் அதோட சேர்ந்து கார்னியாவோட சேர்ந்து வெளியிலேருந்து வரக்கூடிய ஒளியை விலகல் அடைய செய்யும். விலகல் அடைய செய்யறதுனால தான் ஒரு புள்ளியில பிம்பமானது உருவாக்கப்படுது. சரியா? அடுத்த அமைப்பு பார்த்தோம் அப்படின்னா இப்ப வெளித்திரை அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து கண்ணினுடைய பின்புறத்துல இருக்கு. இந்த விழித்திரையில தான் பிம்பங்கள் வந்து விழுகும். நேர லென்ஸ்ல பட்டு விழித்திரையில தான் விழுகும். இந்த விழித்திரையில விழுந்த இந்த பிம்பங்களை மின் தூண்டல்களாக மாற்றி இந்த விழித்திரை என்ன செய்யும், மின் தூண்டல்களாக மாற்றி பார்வை நரம்புக்குள்ளார செலுத்தி விட்டுரும். அப்போ பார்வை நரம்பு ரிசீவ் பண்ணிட்டு நேராக மூளைக்கு எடுத்துட்டு போயிடும். சரியா? இப்போ நீங்க பார்க்கறது விழித்திரை. சரியா? அந்த மஞ்சள் கலர்ல இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து விழித்திரை. அடுத்தது பாருங்க பார்வை நரம்பு. இது வந்து இந்த விழித்திரைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நரம்பு. சரியா? இட் ரிசீவ்ஸ் த சிக்னல்ஸ். இதுல இருந்து இந்த எலக்ட்ரிக் சிக்னல்ஸ் எல்லாம் இதுக்கு ரிசீவ் பண்ணிட்டு சரியா ஃபார்வர்ட் பண்ணிடும். எங்க ஃபார்வர்ட் பண்ணிடும்? மூளைக்கு ஃபார்வர்ட் பண்ணிடும். சரியா? அப்ப அனைத்து தூண்டல்களையும் விழித்திரையிலிருந்து பெற்றுக்கொண்டு மூளைக்கு அனுப்பக்கூடிய பணியினை பார்வை நரம்பு செய்யுது. இப்ப பார்வை நரம்புகளை நீங்க பாருங்க, கண்ணுல நல்லா தெரியும். சரியா? அடுத்து பாருங்க ஆக்வஸ் திரவம். ஆக்வஸ் திரவம்ன்றது முன் கண்ணறை திரவம். சரியா? இந்த திரவம் வந்து லென்ஸுக்கும் முன்னாடி இருக்கக்கூடிய வெளி வெண்படலத்திற்கும் இடையில இருக்கக்கூடிய திரவம் தான் வந்து ஆக்வஸ் திரவம் சொல்றோம். இதனுடைய பணி என்ன அப்படின்னாக்கோ, இது லென்ஸுக்கும் வெளி வெண்படலத்துக்கும், வெளி வெண்படலம்னா கார்னியா தான், வேற ஒன்றும் இல்லை. இந்த கார்னியாவுக்கும் லென்ஸுக்கும் ஊட்டம் அளிக்கின்றது. சரியா? அடுத்தது பாருங்க பின் கண்ணறை திரவம், அதாவது விட்ரியல் திரவம்னு சொல்லுவோம். சரியா? இது வந்து கண்ணுக்கு பின்னாடி ஃபுல்லா நிறைஞ்சிருக்கு. செமி சாலிட் ஸ்டேட்ல இருக்குது, கொலகொலப்பா இருக்கும், செமி சாலிட் ஸ்டேட்ல இருக்கும். இந்த பகுதியில தான் வந்து ஒளியானது விலகல் அடைய செய்யும். சரியா? நன்றி, வணக்கம்.